ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். கார்டனிங் டிப்பு அதோட சேர்த்து மல்லிகைப்பூ செடிக்கு நல்லா துளிரில் வர்றதுக்கு ஒரு பயிர் வைக்க செய்ய போகிறோம்ப்பா. வீடியோ பாருங்கள். சரியாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம செடிகளுக்கு போடுறதுக்கு இல்லை ஏதாவது மண்ணோட கலக்கிறதுக்கு சாம்பல் ரெடி பண்ணணும். இடம் இருக்கிறவங்க மண்ணில் வச்சு எரிச்சிடலாம். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி பானை, ஏதாவது பானைகள், மண்ணில் இருக்கிற பானைகள் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தூக்கி போடுறதானே இதெல்லாம், இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இலையை போட்டு பேப்பரை போட்டு எரிக்கலாம். ஆனால் என்ன இது வாய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் வேண்டாம் நீங்கள் எரிக்கலாம். நிறையா இது எரிக்கிறது சிரமம். நிறையா வேணும் அப்படின்டா நம்ம செடி வைக்கிறோம்ல ஜாடி, அந்த ஜாடியை எடுத்து கூட நீங்கள் வைக்கலாம். அப்போ அதை நிறையாவே நீங்கள் எரிக்கலாம். சரியா? அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா சாம்பல் வந்துடும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் எடுத்து செடிகளுக்கு போடலாம். பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இது இலை, மண் எல்லாத்தையும் போட்டு நல்லா மூடி தண்ணியை தெளித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னும் நம்ம புளிச்ச ஏதாவது தோசை மாவு, புளிச்ச நீராரம், கஞ்சி தண்ணி, மோர், தயிர் எதாக இருந்தாலும் நம்ம மேலே தொளிச்சோம்னா அது வாட்டுக்கு மக்கிடுவாங்க. இது எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்தில் மக்கிடுவாங்க. எல்லாமே இலை தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இலையும் மண்ணும் இருக்குது. வேறு காய்கறிலாம் அதில் நான் வைக்கலை. ஓகே. அடுத்து நம்ம ஜாடி இல்லை, சரியா? ஒரு பெரிய ஜாடி இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ஃபுல்லாக போட்டு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இலை கொடியை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எரிஞ்சிடும். இது ரொம்ப ஒரு ஈஸிப்பா சாம்பல் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா எரிச்சிங்கன்னா பேப்பரு, இந்த இலை கொடி எல்லாத்தையும் போட்டு காஞ்சி போனதெல்லாம் நல்லா இலையெல்லாம் போட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் சென்று அது ஆறணும். சரியாக ஒரு வாரம் சென்று தண்டிக்கலாம். மண் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட்டி நீங்கள் நெருப்பு வச்சுக்கிறலாம். ஏன்னா கரையான் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம ஏரியாலாம் சரியான கரையான்ப்பா. என் வீட்டில் மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே கரையான் தான். அடிக்கடி கரையான் மருந்து தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மரத்தூர்களுக்குள்ளே கொடுக்குறது, அடிக்கடி கொடுக்குறதுப்பா. இது நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கரையான் மருந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது இதிலே பாருங்களேன், இந்த மண்ணை ஒதுக்கி வச்சு கரெக்டாக 2 வாரம் ஆச்சு. அந்த கூட்டும்போது ஒதுக்கி வச்சது அதில் பாருங்கள் கரையான் இருக்குது. இந்த மரத்தான் கரையான் வந்துடும். அதனால் நாங்கள் மரத்தூருக்கெல்லாம் கரையான் மருந்து அடிக்கடி அடிக்கணும். இப்போ இல்லைன்னா நம்ம மரங்கள்லாம் காப்பாற்ற முடியாது. இந்த ஜாடி உள்ள கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை லேசாக செடி ஒரு மாதிரியாக இருந்தாலே கரையான் மருந்து நம்ம தண்ணியில் கலந்து அடிச்சிடணும். இல்லைன்னா செடி வீணாக போயிடும். இது மேலே இருக்கிறது மேலே கூட வந்துடும்ப்பா. அது ஏதாவது மண்ணெண்ணா எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் கரையாக இருந்தால் அப்படியே போச்சு வந்துடும். இந்த மரத்தை நம்ம செடிகள் சில செடிகள் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். ஒரு மரத்தை கூட சாய்ச்சி விட்டுருது இந்த கரையான். இப்போ நான் இந்த வெள்ளை ரோஜா செடியை நான் எடுத்து பார்த்துட்டு எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ நாள் அவங்கள்ட்ட என்ன சொல்லிக்கிறதுன்றா, மழை பெஞ்சிருக்கு, அதனால நம்மளோட செடியை நான் அப்படித்தான் நினச்சேன்டா. நம்மளுக்கு 2 வாரம் தொடர் மழை பெஞ்சிச்சு, நிற்காத மழை. அதனால தண்ணி இழுத்துருச்சு வேலை, தண்ணி போடுற இடத்துல வச்சுனா இழுத்துருச்சு வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே இருந்தேன். சரி, அதுக்குள்ளே இதில் நம்ம செய்வோம் அப்படின்னு. கடைசியில் என்னத்தை செஞ்சாலும் அந்த செடி தர மாட்டாங்குது அப்படின்னு போன தடவை ஒரு தடவை வீடியோலையும் சொல்லியிருந்தேன். கரையான் இருந்துச்சு, ஒரு செடி அழிச்சிருச்சு. பெரிய மரத்தை கூட சாய்ச்சிரும்ப்பா. இதை கடைசியில் நான் கிண்டி விட்டு பார்த்தேன், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு கிண்டி விட்டு பார்த்தா கரையான்ப்பா. இப்படி தெரிஞ்சிருந்தால் பேசாமல் கரையான் மருந்து ஒரு முடியை ஊற்றி செடிகளை காப்பாற்றிருக்கலாம். ஏற்கனவே போன மாதம் பார்த்துருந்தேன், காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே இதை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால தான் நான் குச்சியெல்லாம் குத்தாமல் இந்த பைப்பில் குத்துறது. அந்த இதில் குச்சியில் இது வந்துரும்ண்டு, கரையான் வந்துரும்ண்டு. நான் என்ன பார்த்தேன்னா, கடையில் வாங்கின மண்ணை தானே போட்டோம், அதனால் நம்மளுக்கு கரையான் வராதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த கம்பில் இருக்கிற குச்சியை குத்தி வச்சுருந்தேன். இந்த மாதிரி குச்சியில் குத்தி கட்டி வச்சுருந்தேன். பெரிய செடிப்பா அது, ரோஜாப் செடி. அது போச்சு. இதிலெல்லாம் ஏற்கனவே நான் கம்பை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டேன். சரியா? இப்போ நம்ம இந்த கரையானோட இது பாருங்களேன், இந்த கிண்டி காட்டுறேன். அது இருக்குது, தெரியும் உங்களுக்கு வீடியோவில் திறந்தாலும் ஆனால் எனக்கு தெரியுதுப்பா கரையான் இருக்குது. இப்போ இதை இப்போ நம்ம இந்த மண்ணை மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இது நீங்கள் செய்யலாம். எங்கே கொட்டினாலும் உங்களுக்கு கரையான் வரேன்டா, அதுக்குள்ள கரையான் இருக்குது. இதை இந்த ஜாடிக்கிலே வச்சு இதை சாடிக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. இது சிம்பிளான வழி. நீங்கள் ஒரு மூடியிலேருந்து கரையான் மருந்தை ஊற்றி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி விட்டுறலாம், கரையான் செத்து போயிடும். அது இல்லை அப்படின்டா உங்களுக்கு இன்னொரு டிப் இருக்குப்பா. இதை நான் அடிக்கடி செய்கிறது தான். கரையான் மருந்தையும் செய்கிறது, கரையான் மருந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உப்பு, கல் உப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பை நல்லா அந்த இதுக்கு தக்கன சில நேரத்தில் 1 கிலோ கூட கொட்டணும். அந்த ஏதாவது மண்ணெண்ணெய் எடுக்கையில் ரொம்ப கரையாக இருந்தால் 1 கிலோட நம்ம கொட்டணும். அந்த மாதிரி இதில் கரையான் இல்லை. இதில் உள்ள செடிக்கு என்ன பிரச்சனைனா தண்ணி சின்ன செடினால, ரோஜா செடினால தண்ணி நின்று அது இது பண்ணி போச்சு.
தண்ணி நிற்கலை, மழை பெய்யறதுனால இதை நிற்பிச்சு. இதை கிண்டி பார்த்தேனே, இதில் இல்லை. அப்போ எனக்கு வந்து 2 ரோஜா செடி வந்து கரையான் சாய்ச்சிருச்சு. அது காப்பாற்ற முடியும்னு தெரியலை. நான் வெட்டி வச்சுருக்கிறேன், ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன். அது போன மாதம் அது தெரிஞ்சிருந்தால் நான் காப்பாற்றிருப்பேன். நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, எது நமக்குண்டு இருக்கோ அதான் இப்போ நமக்கு வரும். எது நம்மகிட்ட விட்டு போகுதோ அது எப்படியும் போயிடும். அப்புறம் வேறு ரோஜா செடியும் நான் வந்து பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் லைட்டாக உப்பு தூவி விட்டேன். சரி கரையான் மருந்து முடிஞ்சிருச்சு. இது 1 லிட்டர் வாங்கினேன்டா எனக்கு ஒரு வருஷம் வரும். நம்ம சில செடிகளுக்கு மட்டும் தூரலுக்கு ஊற்றி விட்றது. திடீர்னு இதாக இருந்துச்சுன்னா தூருக்கு ஊற்றி விட்டுருவேன். ஒரு முடி எடுத்து 1 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி தூருக்கு ஊற்றி விட்டுருவேன். அது சரியாக வந்துடும். அதான் மழைன்னு இந்த கரையானை பற்றி யோசனை இல்லாமல் போச்சு. மழையினால் தண்ணி இழுத்துக்குறிச்சோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு 1 கரண்டி வினிகர் ஊற்றுங்க. அப்புறம் 1 கரண்டி எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றுங்கப்பா. 2 மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1/2 லிட்டர் தண்ணி தான் ஊற்றுறேன். நம்ம மண்ணுக்கு தானே தொளிக்க போகிறதுனால 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் கரையான் இருக்கிற இடத்துனாடி ஸ்ப்ரே பண்ணி விடலான்ட்டு நான் வந்து ஒரு இதில் படித்தேன். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இது நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் எப்போவுமே உப்பு போடுவேன். அப்படி இல்லையா கரையான் மருந்து, அவ்வளோ. கரையான் மருந்து இல்லைன்னா உப்பு. ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் கரையான் தான்ப்பா இருக்குது. அதுக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி செஞ்சேன், அதை எடுத்தேன். அதோட கரையான் எல்லா இடம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம தோட்டத்துடைய செவ்வாழை. ஓகேயா, செவ்வாழைப்பழம் வந்து மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு லிக்விட் செய்ய போகிறோம்ல, அதுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தோல் இருந்தால் கூட ஒரு 5-6 பழத்தோடைய தோலை எடுத்துக்கிறேங்க. பழம் காஞ்சி போய் அதையே கொஞ்சம் காஞ்சி போய் இருந்தாலும் நீங்கள் அதையும் கட்டி பண்ணிக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படி பார்த்தா 2-2.5 பழத்துடைய பழம் இருக்குது, ஒரு 2 பழத்துடைய தோல் இருக்குதுப்பா. சரியா, அப்படி எடுத்து இது எல்லாமே தோல். பழத்தையும் கட்டி பண்ணி போட்டுடலாம். பழம் 2.5 பழம் இருந்துச்சு, அதையும் கட்டி பண்ணி போட்டாச்சு. பொடிசாக கட்டி பண்ணி போட்டுக்கிறோங்க. சரியா, வெறும் தோல் இருந்தாலும் ஓகே தான். பழத்தோடு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். சரி, பழமும் இருக்குது. தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் சென்று நம்ம வந்து இதை வந்து நல்லா பிணைஞ்சு விட்டு இதோடு சேர்த்து இன்னும் 1 லிட்ரு தண்ணி வச்சு நம்ம வந்து நித்தியா மல்லி, ஜாதி பிச்சி, மல்லிகைப்பூ இதுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா துளிர்கள் வரும். இதுவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்குது. சரியா, நாளைக்கு பார்க்கலாமா? இப்போ 2 நாளாச்சு நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்தளவுக்கு வந்து இந்த பழம் வந்து என்ன இது இன்னும் கொஞ்சம் பொடிசாக கட்டிங் பண்ணணும். இல்லைன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி போட்டிருந்தாலும் நல்லா நமுந்துருக்கும். இன்னும் நமுறலப்பா, மறுபடியும் அள்ளி வச்சு மறுபடியும் ஊற வைக்கணும். இன்னும் ஒரு வாரமாவது ஊறணும் இந்த எலுமிச்சம்பழத்தோல். அப்போ தான் நம்மளுக்கு நமுறும். ரொம்ப சீக்கிரமாக நமுறலை. ஆனால் இந்த தண்ணியை நம்மளுக்கு போதும். ஒரு 4-5 மல்லிகைப்பூ செடி தானே இருக்குது, அதுக்கு ஊற்றிடலாம். மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும்தான் நான் ஊற்றுறேன், ரோஜா செடிக்கெலாம் நான் கொடுக்கல. ஓகே, இந்த 1 லிட்டர் தண்ணியோட இன்னும் ஒரு 2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு 1க்கு 1 தான் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறேன்ப்பா. ஏற்கனவே 2 லிட்டர் தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்குது. மொத்தம் 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன். சரி, ஏன்டா நம்ம எலுமிச்சம் தோலும் எலுமிச்சம் பழமும் போட்டிருக்கோம், கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கோம்ல, அதை மறுபடியும் ஊற வச்சிட வேண்டியது. இதை வந்து எடுத்து ஒரு கப்பு 2 கப்பு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த இலையில் படுற மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா இந்த பூச்சி தொல்லையெல்லாம் வராதுங்கிறாங்க. கொடுத்து பாருங்கள். அதுக்கு தான் நான் சாம்பல் கூட எரித்து வச்சுருக்கிறேன். முட்டு வருது, ஆனால் பூச்சி இருக்குது. முட்டு வருது, பூச்சி இருக்குது. அந்த மாதிரி நடக்குது. இப்போ 5 முட்டு 10 முட்டு ஒரு இதில் வருது, ஆனால் வந்து பூச்சி இருக்குது. நான் இதுக்கு மட்டும்தான்ப்பா ஆட்டு உரம் இது கொடுக்குறது. மற்ற செடிகளுக்கும் நம்ம வீட்டு உரமே தாராளமாக போதும். நான் இன்றைக்கி வந்து ரோஜா செடிக்கெலாம் இது கொடுக்கவே இல்லை. சரியா, இந்த மல்லி வகைகளுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். வந்து பாரிஜாலை இப்போ தான் ஜாடியை மாற்றி வச்சேன். ஏன்னா அது ஜாடி உடஞ்சி போச்சு, மண்ணில் இருந்து அது ஒரு மாதிரியாக போச்சு. மறுபடியும் ஜாடிக்கு மாற்றியாச்சு. நல்லாவே துளிர்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த முட்டில் வந்து பூச்சி வந்துடுது. அதுதான் சங்கட்டமாக இருக்குது. இப்போ முட்டுக்கள் நிறையா வருது, ஆனால் பூச்சி இருக்குது. இதுக்கு என்ன செய்யலான்னு தெரியலை. அதுக்கு தான் எலுமிச்சம் தண்ணியை தொளிச்சு விட்டு தூருக்கு ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் சாம்பலும் வச்சுருக்கு. சாம்பலையும் மேலே போட்டு விட சொன்னாங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் இது பண்ணப்போ 2-3 நாள் சென்று சாம்பலை போடணும். சரி, பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பராமரிக்க கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடிக்கெலாம் பூச்சி வராது, ஆனால் நம்ம ஏரியாவில் பூச்சி வருது. இப்படி இதையே ஊற்று பார்த்து நம்மளை கூட இப்படி ஊற்று பார்க்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளை கூட இப்படி ஊற்று பார்க்க மாட்டோம். இந்த செடிகளுக்குள்ளேயே இப்படியே இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. ரோஜா செடியில் பிரச்சனை இல்லாத காஷ்மீர் ரோஜா ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து நாட்டு ரோஜா, கொடி ரோஸு, பட்டன் ரோஸ். இது வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. மல்லி வகையில் பிரச்சனை இல்லாமல் ஓடுதுன்னா எனக்கு வந்து ஜாதி மல்லி மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் அவங்க வாட்டுக்கு பூக்கிறது. வெறும் தண்ணியே கொடுத்தாலும் பூத்து கொடுத்தே இருக்கிறாங்க. இதெல்லாம் வளர்ப்பு முறை ஈஸியாக இருக்குது, நம்மளும் ரொம்ப பராமரிக்க வேண்டியதில்லை. ஓகே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.